ரதிய காடுப்படியில் உலகத்தில் உள்ள அத்தனை தமிழ் மக்களுக்கும் ஹாப்பி போகி பொங்கல் நல்வாழ்த்துக்கள். அக்கா வீட்டில் இன்றைக்கி எங்கள் மாமியார் வீட்டு பழக்கம், எங்கள் அம்மா வீட்டு பழக்கப்படி 21 காய் வச்சு நாளைக்கு பொங்கல் அன்றைக்கி சமைப்போம். வெறும் வெண்பொங்கல் வெள்ளையாக வச்சுட்டு சக்கரை பொங்கலும் வச்சு இந்த காய் 21 காய், தக்காளி வெங்காயம் தவிர எல்லாமே 21 ஆட் ஆகிருக்கணும்பா. இங்கே நீங்கள் பார்த்துட்டே வாங்க. 1 2 இது வந்து சீனி அரக்காய், 3 முருங்கைக்காய், 4 சவுச்சவ்வு, 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 சொரக்காய் 22. இன்னும் ஒரு காய் எங்கள் பாட்டி சொல்லுவாங்க 21 காயின்னு சொல்லுவாங்க. இன்னும் ஒன்று அக்கா பொடலங்காய் வாங்க அனுப்பியிருக்கிறேன். பொடலங்காயோடு சேர்த்து 23 ஆகுது. ஒத்தப்படையில் தான் நாங்கள் சமைப்போம். இது கூட நாளைக்கு நாங்கள் துவரம்பருப்பு போடுவோம். இன்றைக்கே ஊற வச்சுருவேன் நைட்டு. காஞ்ச பட்டாணி, மொச்சை, நம்ம வெள்ளை மொச்சை வாங்கி அதையும் ஊற வச்சுருவேன். நாளைக்கு துவரம்பருப்பு எல்லாம் போட்டு இஞ்சி மட்டும் கண்டிப்பாக இஞ்சி போட மாட்டோம். தக்காளி, சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், தேங்காய் எல்லாம் அரைச்சி ஊற்றி நாளைக்கு இந்த அவியல் வச்சு சூரிய பகவானுக்கு படைப்போம். வெண்பொங்கல் உப்பு போடாமல் வெண்பொங்கல் செஞ்சு இத்தனை 21 காயும் போட்டு சமையல் பண்ணி அதை வந்து இலை போட்டு நம்ம நல்ல நேரத்தில் பூஜை பண்ணிடுவோம். இலை போட்டு படையல் போடுவோம். சக்கரை பொங்கலும் ஃபஸ்ட்டு சக்கரை பொங்கலை தான் அக்கா வச்சு இறக்குவேன் ஸ்வீட்டு. அதுக்கப்புறம் உப்பு போடாமல் வெண்பொங்கல் சூரிய பகவானுக்கு. அப்புறம் இந்த காய் இது வந்து எங்கள் அம்மா வீட்டு வழக்கமும் அதுதான், எங்கள் மாமியார் வீட்டு வழக்கமும் அதுதான். இதான் இன்றைக்கி நாளைக்கு பண்ணுவோம். ரொம்ப 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 பிடிக்கும் எங்கள் வீட்டுக்கு. அடுத்த நாள் வச்சு சாப்பிடுவோம் இதை. இப்போ தான் ஃப்ரிட்ஜ் இருக்குது. நாங்கள் சின்ன வயசாக இருக்கும்போது ஃப்ரிட்ஜெலாம் கிடையாது எங்கள் வீட்டில். அப்போ என்ன பண்ணுவோன்னா நல்லா சூடு பண்ணி வச்சுப்போம். அடுத்த நாளும் வச்சு சாப்பிடுவோம். ரொம்ப 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 பிடிக்கும். இதே மாதிரி காய் அவியல் யார் வீட்டிலலாம் பண்ணுவீங்க, யார் அதை மாதிரி பார்த்துருக்கீங்க சொல்லுங்கள். நாளைக்கு அக்கா பண்ணி முடிச்சுட்டு பூஜை பண்ணும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே கூட எடுக்கிறேன். எனக்கு என்னென்னா சாமிக்கு படைக்க முன்னாடி எல்லாேருக்கும் காமிக்கலாமா அப்படின்னு எனக்கு தெரியல. அதனால் நான் நாளைக்கு அக்கா பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இதில் வந்து 22 காய் இருக்குது. இஞ்சி தக்காளியை தவிர. நம்ம இன்னும் ஒன்று அக்கா வந்து பொடலங்காய் மட்டும் வாங்காமல் வந்திருக்கேன். அதை வாங்கணும். வாங்கிட்டு அப்புறம் நாங்கள் துவரம்பருப்பு இதில் சேர்த்துப்போம். நம்ம கொண்டக்கடலை, வெள்ளை கொண்டக்கடலை போடுவேன், கருப்பு கொண்டக்கடலை எல்லாமே நைட்டு ஊற வச்சுருவேன். ஊற வச்சு காலையில் 3 to 3:30 4க்கு எந்திரிச்சு செஞ்சேன்னா 10:30க்குள்ள நாங்கள் முடிச்சுருவோம். நாளைக்கு எப்போ நல்ல நேரம் இருக்குதுன்னு நான் அக்கா இன்னும் பார்க்கல. பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாளைக்கு பூஜை. இதுதான் எங்கள் வீட்டு பொங்கலுக்கு செய்ய வேண்டிய காயெல்லாம் அக்கா வாங்கிட்டு வந்திருக்கேன். உங்களுக்கு காமிக்கணும்னு எனக்கு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு ஆசையாக இருந்துச்சு. அதனால தான் அக்கா ஷேர் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி யாரெல்லாம் செய்வாங்கன்னு தெரியல. எங்கள் வீட்டில் கண்டிப்பாக வருஷம் இந்த காய் வைக்காமல் நாங்கள் பொங்கல் வச்சதே கிடையாது. தேங்க்யூ. நாளைக்கு அக்கா காய் வச்சுட்டு உங்களுக்கு பொங்கல்லாம் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஹாப்பி போகி பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ரதிய காடுப்படின்னு ஹாப்பி போகி பொங்கல் நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ.